ஹாய் நண்பா! இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனுடைய சாஃப்ட்வேர் வந்து எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம ஃபோன் வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ இருந்த ஆண்ட்ராய்டு வெர்ஷனுடைய அப்டேட் வந்து நம்ம ஃபோனில் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதே நீங்கள் ஃபோனை வாங்கினதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து உங்கள் ஃபோனுக்கு வந்து புதுசாக அப்டேட் வந்து வந்திருக்கும். அந்த அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, சில பக்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. சில செட்டிங்ஸ் எல்லாம் புதுசாக கூட ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன அப்டேட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க. அந்த அப்டேட்ஸ் எல்லாம் வந்துருச்சுன்னா, நீங்கள் வந்து உங்கள் ஃபோனை வந்து அந்த நியூ வெர்ஷனுக்கு எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை கனெக்ட் பண்ணியிருக்கும்போது தான் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஏதாவது ஒரு மொபைல்லேருந்து ஒய்ஃபை ஆன் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் ஏதாவது லேண்ட்லைனுக்கு இது வச்சுருந்தீங்கன்னா அதனுடைய ஒய்ஃபை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய பிஎஸ்என்எல் லேண்ட்லைன் ஒய்ஃபை வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஒய்ஃபை ஆன் பண்ணிட்டு அதுக்குள்ளே போய் என்னுடைய தமிழ் எமுலேட்டர் சொல்யூஷன் ஒய்ஃபை வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பேக் வாங்க. பேக் வந்துட்டு செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு சில ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா டாப்லேயே வந்து பார்த்திங்கன்னா எபவுட் ஃபோன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஒரு சில ஃபோனில் வந்து இந்த எபவுட் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கும் லாஸ்ட்டில். இல்லைன்னா மேலே இந்த சர்ச் பாக்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா எபவுட்னு சர்ச் பண்ணுங்கள். எபவுட்னு சர்ச் பண்ணிங்கன்னா வரும். சர்ச் பண்ணிவிட்டு அந்த எபவுட்டை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். எபவுட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா செக் ஃபார் அப்டேட்னு ஒரு சில ஃபோனில் இருக்கும். ஒரு சில ஃபோனில் அப்டேட்னு இருக்கும். என் ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ப்ளூ கலரில் அப்டேட்னு காட்டுதா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்டேட் வந்து இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். ஏன்னா அப்டேட் இஸ் அவைலபிள்னு காட்டும். இல்லைன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்டில் இருக்கீங்க, நீங்கள் இப்போ ரீசெண்டாக வந்திருக்க வெர்ஷனை வந்து அப்டேட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி காட்டும். இப்போ அப்டேட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி காட்டும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே டவுன்லோட் அப்டேட்னு இருக்கும். அதுக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா லேர்ன் வாட்ஸ் நியூன்னு போட்டிருக்கும். அதாவது இந்த அப்டேட்டில் வந்து புதுசாக என்னென்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா சிஸ்டம், அதாவது இந்த அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ்டு சிஸ்டம் செக்யூரிட்டி, அதாவது செக்யூரிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்கோம். அந்த மாதிரி அப்டேட் வந்திருக்குங்காங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா 150 MBன்னு போட்டிருக்கா. இப்போ டவுன்லோட் அப்டேட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்டேட் வந்து டவுன்லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். அப்டேட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வச்சுருந்த ஓல்டு செட்டிங்ஸ்லாம் இந்த புது ஓஎஸ் அப்டேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிங்க் ஆயிரும். சேம் செட்டிங்ஸ் வந்து அப்படியே மாறணும். அதுக்காக தான் சிங்க் ஆகுது, வெயிட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், சிங்க் ஆகி முடிச்சிருச்சு. சிங்க் ஆகி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரீபூட் நவுன்னு காட்டும். நீங்கள் அப்போவே ரீபூட் பண்ணுறதுனா ரீபூட் நவ் கொடுங்க. நான் ரீபூட் நவ் கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் மேலேருந்து ஸ்வைப் பண்ணிங்கன்னா பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் சிஸ்டம் அப்டேட்னு இருக்கும். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அப்டேட் வந்து ஆகும், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, எல்லா அப்டேட்டும் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் செட்டிங்ஸ் வாங்க. செட்டிங்ஸ் வந்துட்டு செட்டிங்ஸில் எபவுட் வாங்க. எபவுட் வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நியூ அப்டேட் எதுவும் இல்லைன்னு தான் காட்டும். இந்த வெர்ஷன் போட்டிருக்குல, இந்த இடத்துல MIUI வெர்ஷன் வந்து 14 போட்டிருக்குல, அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் வந்துருச்சுன்னா அப்டேட் காட்டும். இப்போ என்னது வந்து பார்த்திங்கன்னா நோ அப்டேட்ஸ் அவைலபிள்னு கிடச்சா கீழே செக் ஃபார் அப்டேட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஏதாவது அப்டேட் நியூவாக இருந்ததுன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஷோ ஆகும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் சந்திப்போம். ஓகே, பை கைஸ்.